ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் பார்த்த நான் நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன். என்னுடைய அன்பான இந்த வாக்கில் சொல்லி இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. நீயே பார்த்து வியக்கும் வண்ணம் நிச்சயமாக உன் வாழ்வில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள், இதுவரைக்கும் நீ பார்க்காத விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நாள் வந்துவிட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய். அதைதான் நானும் இப்பொழுது உனக்கு சொல்ல வந்துவிட்டேன். இனிமேல் என்னிடம் நீ கேட்கவே வேண்டாம். ஏனென்றால் எல்லாமே உன் வாழ்வில் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கப் போகிறது. இனிமேல் நீ என்னிடம் கேட்பதை விட நீயே தெரிந்து கொள்ளலாம். என்னென்ன விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதை நீயே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்வில் பல மாற்றங்கள் வரப்போகிறது. அதனால் எதையும் நினைத்து கவலைப்படாதே. இனிமேல் நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை மட்டும் மனதுக்குள் வைத்துக்கொள். எல்லா விஷயத்தையும் நான் உனக்காக செய்து தருகிறேன். இப்பொழுது இந்த நேரம் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இந்த வாக்கில் இருப்பது அப்படியே நடக்கும் என்று சொல்லியும் இருக்கிறேன். நிச்சயமாக அதே போல நல்ல விஷயங்களே நடக்கும். யோகமே இல்லை எனக்கு. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் எல்லா விஷயமும் என்னை மனம் கஷ்டப்படுத்துவது போலவே தான் இருக்கிறது. நான் எப்படிதான் என் வாழ்க்கையில் முன்னேறுவேன்? அடுத்தடுத்த கட்டத்தை எப்படித்தான் நான் எடுத்து வைப்பேன்? நானும் ஆசைப்படுகிறேன். நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். வாழ்வில் ஒரு நல்ல இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். நான் செய்யும் தொழில் மூலமாக என் வாழ்க்கை அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏன் இன்னும் நடக்கவே இல்லை என்று உன் மனமானது அவ்வளவு மனவேதனையோடு குமுறலோடு என்னிடம் கேட்கிறது. உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் நானே உனக்கு தருவேன். நிச்சயமாக தங்கமே, நான் இந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு இடத்திலும் நான் உன்னை கண்கலங்க விடுவது இல்லை. நீ, உன் குடும்பம், உன்னுடைய அனைவரும், உனக்கு பிடித்த அனைவருமே நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேனே தவிர நீ உன் வாழ்வில் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கவும் இல்லை. உன்னை ஒருவன் கஷ்டப்படுத்தினால் அவனை வாழ வைத்து உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. உன்னை ஒருவன் கஷ்டப்படுத்துகிறான் என்றால் அவன் நிச்சயமாக அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த வாழ்க்கையை தர வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை பிடித்திருக்கிறது என்றாலும் அதை எப்படி சரி செய்து அவர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் ஒரு பொருளை கேட்கிறீர்கள், உங்களுக்கு வேண்டும் என்றால் அந்த பொருளை நான் வாங்கி தருவேன் உங்களுக்காக. அதை நிச்சயமாக பெற்று தருவேன். ஆனால் அதற்கான நேரமும் அது ஏதாவது தவறு இருக்கிறதா அதில் என்று பார்த்துதான் உங்களுக்கு தருவேன் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதீர்கள். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் நான் இறங்க மாட்டேன். பொறுமையாக இருந்து நல்லபடியாக நிதானமாக யோசித்து தெளிவாக நான் ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவேன். இனிமேல் உன் வாழ்வில் எல்லாமே சுபம்தான், எல்லாமே வளம்தான். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் வறண்ட பாலைவனம் போல இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம் என்ற கவலை இனிமேல் உன் வாழ்வில் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கை ஒன்றும் வறண்ட பாலைவனம் கிடையாது தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையானது நந்தவனம். அந்த நந்தவனத்தில் பூக்கள் பூக்கும் பொழுது எந்த அளவு அழகாக இருக்கும், அதே போல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நீ, உன் குடும்பம், உன்னுடைய சுற்றி இருக்கும் அனைவரும் நிம்மதியாக இருப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மன உளைச்சலாக எடுத்துக்கொள்ளாதே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். காலம் முழுவதும் என்னிடமிருந்து அனைத்து நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்வில் உனக்கு ஆசையே என்ன தெரியுமா? யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலமாக பேசினார்களோ அவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான். நிச்சயமாக வாழ்வாய். இதில் எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நம்பிக்கையோடு
என் மீது இருந்தாயானால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ நலமுடனும் வளமுடனும் இருப்பாய். நானும் உனக்கு அடிக்கடி சொல்வேன், எப்பொழுதும் என் மீது நம்பிக்கையை வை, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்வேன். ஆனால் நீ என்ன செய்வாய்? நம்பிக்கை வைக்கலாமா வேணாமா என்பதை யோசித்து கொண்டே இருப்பாய். இனிமேல் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே நல்லதாக நடக்கும் நாள் வந்த பிறகு இனி யோசித்து யோசித்து எதற்காக? துணிந்து செய். எதுவாக இருந்தாலும் நானே உனக்கு பார்த்து அழகாக செய்வேன். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் தங்கமே. எந்த அளவும் கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ எல்லா நிலையிலும் ஒன்று தெரிந்து கொள், பயந்தால் மட்டும்தான் ஒருவனுக்கு கஷ்டம் வரும். அதுவே ஒருவன் பயப்படாமல் தைரியத்தோடு இருந்தான் ஆனால் நிச்சயமாக அவன் வாழ்வில் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் அவன் நிச்சயம் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து விடுவான். இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன், உன்னுடைய கஷ்டம் என்று சொல்லாதே, சந்தோஷப்படு. கஷ்டத்திலிருந்து தனியாளாக நீ மீண்டு வருவாய். யாரெல்லாம் உன்னை பார்த்து சொன்னார்கள், இவளுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியவில்லை, கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியவில்லை என்று அவர்கள் வாய்க்கு வந்தது போல சில விஷயங்களை பேசினார்கள் அல்லவா? அவர்களுக்கெல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பொறுமையாக இரு. என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை மட்டும் பார். உன்னுடைய கண்ணீரை சிந்த வைத்த அனைவருக்குமே நீ எப்பொழுதும் பேசி பதில் சொல்வதையெல்லாம் விட உன்னுடைய வெற்றியாலும் உன்னுடைய வளர்ச்சியாலும் நீ பதில் சொல். நிச்சயமாக அதுதான் மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் அவர்களுக்கு. காலம் முழுவதும் உன்னை சுற்றி சுற்றி வரும் இந்த சாயாகிய நான் நிச்சயமாக உன்னை நல்ல முறையிலேயே வாழ வைப்பேன். கவலையும் வேண்டாம். எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாம். எல்லா நிலையிலும் இந்த சாயாகிய நான் உன்னை வாழத்தான் வைப்பேன். சில சமயம் கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் என்ன செய்யும்? உனக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். அப்படியே அந்த கஷ்டம் வரவே இல்லை என்றால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது உனக்கு தெரியுமா? தெரியாதே. அதனால்தான் நானும் சொல்வேன், ஒரு பிரச்சனை வருகிறதா, அதை தாராளமாக என்ன செய், பயப்படாமல் எதிர்த்து நின்று போராடு. யாரெல்லாம் உன்னை பார்த்து இவள் ஒரு பேச்சுக்கு கூட தைரியமாக இல்லையே, இவள் எப்படி செய்கையில் ஒரு தனியாக நின்று வாழ்க்கையை நடத்தப் போகிறாள் என்று சொல்கிறார்கள் பத்தியா? அவர்களுக்கு எல்லோருக்கும் பதில் கொடுக்கும் வகையில் நீ வாழ்வில் முன்னேறுவாய். தனிமையில் இருக்கிறோம் என்று நினைக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். சகலங்களையும் உனக்காக தரவே நான் இருக்கிறேன். யோகமும் வாழ்வில் நிம்மதியும் உனக்கு இனிமேல்தான் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். உனக்கு எது வேண்டுமோ அதை என்னிடம் கேள். இன்னும் சற்று நேரம் மட்டும்தான் உன்னுடைய அனைத்து கவலைகளுமே. இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் எல்லா நிம்மதியையும் நானே தரப்போகிறேன். வாழ்வில் என்ன தேவையோ அதை யாரிடமும் கேட்காதே, என்னிடம் வந்து கேள். நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். நீ நினைக்கிறாய், சாயிடம் கேட்போம் ஆனால் உடனே தருவாரா என்று. அது உடனே தரக்கூடிய விஷயமாக இருந்தால் உடனடியாக தருவேன். இல்லை, அது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கலாம் என்று என் மனம் தோன்றியது. இப்பொழுது இருக்கும் விஷயத்தை விட இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தால் உன் வாழ்வில் நிறைய உபயோகமாக இருக்கும் என்று தோன்றினால் நான் நேரங்களை பார்த்து கொடுப்பேன். எனக்கு தெரியும் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. நீ அதனால் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. சீக்கிரமாக எல்லாம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு. உன் நம்பிக்கையை எல்லாம் ஒரு நாளும் நான் வீணாக்க மாட்டேன். உன்னை மன ஆறுதலோடு எப்பொழுதும் சந்தோஷத்தோடு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் திருப்திகரமான உன் வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைப்பேன். உனக்கு பிடித்தவரோடு உன்னுடைய வாழ்வில் நிறைய வசதிகளோடு நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்காக கொடுப்பேன். இதற்கு மேல் எதையும் நினைத்து கவலைப்படாதே. சிரித்து சந்தோஷத்தோடு இரு. எனக்காக சற்று சிரிப்பார்களா?
நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக, என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாகவே நீ சிரிப்பாய். நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் கவலையாக நினைத்து கொண்டு அழுது கொண்டே இருப்பீர்கள். உங்கள் வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் மாற்றுகிறேன். என் மீது நம்பிக்கை வையுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.